ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஃபகத் ஃபாசில் நடித்த ஒரு சூப்பரான படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க சீக்கிரம் நம்ம கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்ஸ்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ ஜெயிலேருந்து இப்போ தான் வெளில வராரு. இவர் ஒரு மகா திருடன், திருட்டு கேஸில் தான் உள்ளே போயிருப்பார். இப்போ வெளில வராரு. ஸோ டெய்லி வந்து ஸ்டேஷனில் சைன் போட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. இவர் வெளில வந்த கையோட நேராக ஒரு இடத்துக்கு போகிறாரு. குளிக்கலாமேன்னு தான் ஆக்சுவலி போயிருப்பார். அங்கே ஆல்ரெடி குளிச்சுக்கிட்டு இருக்கவர், என்ன தம்பி குளிக்கலான்னு வந்தீங்களா? அங்கே ட்ரெஸ்ஸு பேக்லாம் பத்திரமா வைங்க, என் திங்ஸை கூட அங்கே தான் வச்சுருக்கேன், யாரும் எதுவும் எடுக்க மாட்டாங்க, நம்பிக்கையோடு வச்சுட்டு வாங்கன்னு சொல்ல இவரும் சரின்ட்டு அந்த நபரை ஆல்ரெடி எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு தான் குளிக்கிறாரு இல்லையா. அந்த இடத்துல எதுவும் காசு கிடைக்குமான்னு பார்க்குறாரு. பர்ஸ் எதுவும் ஒன்றும் இல்லை. அதனால் அவரோட ஃபோனை திருடிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அடுத்து அந்த ஃபோனை வித்துடுறாரு. அந்த காசில் அப்படியே ஒரு தேட்டரில் போய் படம் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு படம் பார்க்குறாரு. ஆக்சுவலி ஒரு தேட்டருக்கு வந்த காரணம் கூட தேட்டரில் நிறைய கூட்டம் இருக்கும், எதையாவது ஆட்டையை போடலான்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு. அப்போ தான் அங்கே சாவியோட ஒரு வண்டி இருக்கிறத கவனிக்கிறாரு. உடனே அந்த வண்டியையும் தூக்கிடுறாரு. தூக்குன கையோட நம்பர் பிளேட்டையும் மாற்றிடுறாரு. வண்டியில் இப்போ ஒரு ஏரியாவில் தான் நடந்து போயிட்டுருக்காரு. எந்த வீடை சூஸ் பண்ணலாம் திருடுறதுக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது முக்கால்வாசி வீட்டில் லைட் எரியுது, உள்ள ஆளுங்க இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரு வீட்டில் மட்டும் ரொம்ப இருட்டாக இருக்கவும் ஒருவேளை இந்த வீட்டில் யாரும் ஆளுங்க இருக்கிறதுக்கான அறிகுறியே தெரிலையேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே பார்த்தா இவர் நினச்ச மாதிரியே யாரும் இல்லை. அதனால் கேஷுவலாக இவரும் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அங்கே சாப்பிட ஏதாவது இருக்கான்னு தேடிட்டு பொறுமையாக திருடலாமேன்னு பார்த்தா ஒரு ரூமில் வடிவேல் இருக்கா. வடிவேலை வந்து நான் பெரியவர்னு சொல்லிடுறேன். அந்த பெரியவரோட கையில் யாரோ விளங்க மாட்டி ஜன்னலோட கட்டி வச்சிருக்காங்க. இதை பார்த்தவரோ கத்தாமல் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கன போகிறாரு. ஆனால் இவருக்கு ஞாபக மறதி போல் வந்திருக்கிறது தான் பையன்தான் நினச்சி பையன்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. என்னப்பா வந்துட்டியா, சாப்பிட்டியா, கொஞ்சம் கையை அவுத்து விடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நேராக வந்து வடிவேலோட வாயை ஹீரோ பொத்தவுமே, அப்போ நீ என் பையன் இல்லையா, நீ யாருப்பான்னு சொல்லி கேட்கும்போது தான் ஹீரோ இது மாதிரி நான் திருட வந்தேன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட பெரியவரோ, தம்பி நீ எதிர்பார்க்குற அளவுக்கு இங்கே பணம்லாம் எதுவும் இல்லை, நீ என் கையை மட்டும் அவுத்து விட்டியானா ஏடிஎம்மில் கொஞ்சம் பணம் இருக்குது, ஏடிஎம்மில் 25,000 வரைக்கும் எடுக்கலாம்ல, நான் அதை எடுத்து தரப்பான்னு சொல்லவும் சரி 25,000 கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இவரோட கையையும் அவுத்து விட்டு வாங்கன்னு அழைச்சிட்டு போகிறாரு. அந்த பெரியவரும் அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஒரு பேக்கில் எடுத்து வச்சுட்டு பேக்கோட வராரு. ஹீரோவுமே கத்தாமல் அமைதியாக வரணும், பத்தாவதுக்கு வண்டியில் போகும்போது என்னை தள்ளி விடணும்னு நினச்சா அவ்வளோதான்னு சொல்லும்போது அந்த பெரியவரை, எப்போ உன்னை தள்ளி விடணும்னு நினச்சா நானும் தானே சேர்ந்து விழுவேன், அதெல்லாம் பண்ண மாட்டேப்பான்னு சொல்லவும் சரின்னு ஹீரோ வண்டியை ஓட்டிக்கிட்டு நேராக ஒரு ஏடிஎம்மில் போய் நிறுத்துறாரு. நம்ம பெரியவரும் போய் உள்ள ஏடிஎம்மில் நம்பர்லாம் போட்டு காசு எடுக்கும்போது அப்போ தாங்க பேலன்ஸு 15 லட்சம் இருக்குன்னு தெரிய வருது. ஸோ 25,000 எடுத்து கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்கவும் ஹீரோட பையனை வந்து மீதி இருக்க அந்த 15 லட்சத்தையும் எப்படியாவது இவர்கிட்ட பேசி பணத்தை கறக்கிற வழியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் பின்னாடியே வராரு. இப்போ எங்கே சார் நீங்கள் போகிறீங்கன்னு கேட்கும்போது, இல்லைப்பா நான் என் பொண்ணு வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் வாங்க நானே உங்கள் பொண்ணு வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா என் பையன் நான் காணுன்னா கரெக்டாக என் பொண்ணு வீட்டுக்கு தான் நேராக வருவான், அதனால் இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்னு நான் நினைக்கிறேன், அதனால என்னை பஸ் ஸ்டாண்டில் மட்டும் கொஞ்சம் இறக்கி விட்டுருன்னு சொல்லவும் ஹீரோவும் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுடுறாரு. வடிவேலும் பஸ் ஏறாமல் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. என்னடா யோசிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு சுகர் இருக்குது, அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போகணும், பஸ்ஸில் போனால் அதெல்லாம் போக முடியாது இல்லையா, அதை நினச்சி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த விஷயம் ஹீரோக்குமே தெரியும். இந்த சான்ஸுக்காக தான் அவரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. மறுபடியும் வந்து அந்த பெரியவர்கிட்ட, நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கலன்னா நானே உங்களை அந்த ஃப்ரெண்டு வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் வாங்கன்னு சொல்லவும் வடிவேலுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோட வண்டியிலே ஏறிக்கிறாரு. ஹீரோவும் அந்த பெரியவரை வண்டியில் ஏற்றி போயிட்டுருக்காரு. அப்போ ஒரு இடத்துல நிறுத்தி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் அந்த பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஃப்ரெண்டுக்கு ஃபோன் கால் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஃப்ரெண்டு ஃபோனை எடுக்கலை. ஹீரோவும் அந்த டென்ஷனில் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே பெரியவர்கிட்ட வரவும் பெரியவர் போட்டு பலார்னு ஒரு அழ அடிக்கிறாரு. என்ன ஒன்றுட்டு சிகரெட் அடிக்கக்கூடாது, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்னு நினச்சிட்டு பையன்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிறாரு. ஸோ இவருக்கு தான் ஞாபகம் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் பையன் நினச்சிட்டாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. இதே பில்டப் பண்ணி எப்படியாவது இவர்கிட்ட இருக்க அந்த 4 டிஜிட் நம்பரை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அப்பான்னு சொல்லி இவருமே பேசுகிறாரு. அப்போ பெட்ரோல் தீர்ந்துருச்சு, அதனால் பெட்ரோல் போட காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம் கார்டை வாங்குறாரு. அப்போ அந்த 4 டிஜிட் நம்பர் சொல்லுங்கன்னு கேட்கும்போது, என்னப்பா நீ என்கிட்ட கேட்குற, என்னை விட உனக்கு தானே நல்லா நம்பர் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா மறந்துடுச்சு நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்கும்போது வடிவேலும் ஒரு நம்பரை சொல்கிறாரு. ஹீரோ உள்ளே போய் போட்டு பார்த்தா அது இன்வேலிட்னு வருது. சரி என்ன இதை பற்றி வடிவேல்கிட்ட சொல்லவும், இது நான் வந்து போட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவரும் வந்து போட்டு பார்த்தா அதுவும் தப்புன்னு வருது. மறந்துட்டேன் போலப்பா அப்படின்னு சொல்லவும் ஃபகத் ஃபாசிலுக்கு கடுப்பாகுது. என்னடா இது இந்த பிளானும் ஊற்றிக்கிச்சேன்னு சொல்லிட்டு இதுக்கிடையில் ஹீரோ ஸ்டார்டிங் சீனில் ஒரு தேட்டர்லேருந்து ஒரு வண்டியை திருடிட்டு வந்திருப்பார் இல்லையா, அந்த வண்டிக்கு சொந்தக்காரவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க.
இப்போ ஹீரோவும் வடிவேலும் சாப்பிட்றதுக்கு தான் ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு பிளான் போடுறாரு. ரொம்ப முக்கியமான நம்பர்லாம் இந்த மாதிரி ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க சார்ன்னு சொல்லிட்டு, நான் என் பேரையும் என் ஃபோன் நம்பரையும் எழுதி வைக்கிறேன். நீங்கள் இதை பத்திரமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது மறந்து போச்சுன்னா கூட நீங்கள் இதை எடுத்து பார்த்துக்கலாம் இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு முக்கியமான நம்பர் ஏதாவது இருந்தால் அதில் எழுதி வைங்கன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி இவர் எதை மீன் பண்ணி சொல்கிறாருன்னா, அவர் அந்த பின்னை மறந்து போகிறார் இல்லையா, அதை எப்படியாவது இதில் எழுதி வைப்பார். நம்மளும் நம்பரை தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கெட்சை போடுறாரு. ஆனால் வடிவேல் நல்லா உஷாராக இருக்கார். அவர் எழுதுகிற மாதிரி தெரியல. இதனால் தூரத்தில் வந்து ஃபோன் ட்ரை பண்ணுறாரு. அவர் ஃப்ரெண்டுக்கு தான் மறுபடியும் இந்த தடவை ஃப்ரெண்டு ஃபோனை எடுத்துடுறாரு. இந்த மாதிரி நான் ஒரு பார்ட்டியை பிடிச்சி அவரோட அக்கௌண்ட்டில் 15 லட்சம் இருக்குது, அதை எப்படியாவது நம்ம எடுக்கலாமா, இது மாதிரி நான் அவரோட ஏடிஎம் கார்டை வேணால் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன், அதோட டூப்ளிகேட் ரெடி பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. ஃப்ரெண்டுக்காருமே நீ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோ எடுத்து அனுப்பு, டூப்ளிகேட்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து அந்த பெரியவரை காணும். ஆகா, அந்த பெரியவர் எங்கடா போனான்னு சொல்லிட்டு ஹீரோ தேடிட்டு இருக்கும்போது தான் அவர் ஒரு பஸ்ஸில் ஏறி போயிருக்காருன்னு தெரிய வருது. இவரும் பஸ்ஸு பின்னாடியே ஓடி அந்த பஸ்ஸில் இறங்கி நம்ம பெரியவரை கூப்பிட்டா, நீ யார், நான் எதுக்கும் உன் கூட வரணும்னு சொல்லி இவர் கேட்குறாரு. கொஞ்ச நேரத்தில் ஹீரோவே மறந்துருப்பார் போல். ஸோ பஸ்ஸில் இருக்கவங்களும் நீ யாருப்பா, இவரை எதுக்கு கூப்பிடுறேன்னு கேட்கும்போது ஹீரோவோ இல்லைங்க, இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், அவருக்கு ஞாபக மறதி இருக்குது, வேணா இவர்கிட்ட இருக்க ஒரு புக்கில் பாருங்கள், என்னோட பேரும் ஃபோன் நம்பரும் இருக்கும், நீங்கள் அந்த நம்பருக்கு அடித்து பார்த்தீங்கன்னா ரிங் எனக்கு தான் வரும்னு சொல்லவும் அதே மாதிரி அடித்து பார்த்தா ஹீரோக்கு தான் வருது. அதுக்கப்புறம் ஹீரோ கூட இந்த பெரியவரை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரை மறுபடியும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் தான் உங்களை உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கேன், என்னையே நீங்கள் மறந்துட்டீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் திரும்ப அவருக்கு சொல்லி ஞாபகப்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஹீரோக்கு இன்னொரு பிளான் வருது. இந்த பின் நம்பரை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரோட்டில் ஒரு ஆடு போயிட்டுருக்கு. அந்த ஆடு மேலே லைட்டாக விட்டு ஏற்றுனா அந்த ஆட்டோட சொந்தக்காரவங்க கண்டிப்பாக நம்மள்ட்ட காசு கேட்டு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வேணுன்னே அந்த ஆட்டு மேலே ஏற்றுறாரு. அவர் நினச்ச மாதிரியே அந்த ஆட்டோட சொந்தக்காரவங்க இது மாதிரி ஆடு காலில் அடிபட்டுருச்சு, இதுக்காக நீங்கள் 10,000 கொடுத்துட்டு தான் போகணுன்னு சொல்லவும் சரின்னு ஹீரோவும் என்கிட்ட காசு இல்லை பெரியவரே, நீங்கள் காசு வச்சுருக்கீங்களான்னு கேட்கும்போது என் கையில் இல்லை ஆனால் அக்கௌண்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு கார்டை கொடுக்குறாரு. பின் நம்பர் அப்படின்னு கேட்கும்போது பின் நம்பர் மறந்து போச்சேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவரை முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஆல்ரெடி என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க ஏடிஎம் மிஷினை பார்த்தா பின் நம்பர் ஞாபகம் வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால் நான் ஏடிஎம் மிஷினே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த மிஷினை பார்த்துட்டு பின் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்ல பெரியவரும் பின் நம்பரை சொல்கிறாரு. இவரும் ஏடிஎம்க்கு போகலாமேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ தான் அங்கே இருக்க ஆளுங்க அவங்க 2 பேரையெல்லாம் அனுப்ப முடியாது, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க, உங்கள் அப்பாவை நாங்கள் வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த பெரியவரை அந்த ஆடு மேய்க்கிற கும்பல் அங்கேயே வச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் போய் ஏடிஎம்மில் பின் நம்பர்லாம் போட்டு பார்த்தா பேலன்ஸு 8,000னு தான் காட்டுது. என்னடா இது, நம்ம முன்னாடி பார்க்கும்போது 15 லட்சம்னு காட்டுனுச்சு, இப்போ 8,000 தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இருக்க 8,000 எடுத்துகிட்டு போகிறாரு. இதுக்கு இடையில் அங்கே வந்து பார்த்தா அந்த ஊர் மக்கள் காசு வேணான்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இவர் ஏடிஎம்ல பணம் எடுக்க போன கேப்பில் வடிவேல் வந்து என் பையன் ஒரு போலீஸ்னு சொல்லியிருப்பாரு, அதனால போலீஸ்கிட்ட காசு வாங்க வேணான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் விட்டுருப்பாங்க. அப்படியே ஹீரோவும் வடிவேலும் வண்டியில் போயிட்டு இருக்கும்போதே அந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நிறுத்துப்பா, இந்த ஊரில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவரை பற்றி கொஞ்சம் விசாரித்து சொல்கிறியா, அவர் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அடையாளத்தை சொல்கிறாரு. ஈபியில் வேலை பார்க்குறாரு, அவருக்கு 3 பொண்ணுங்க, இது மட்டும் தான் எனக்கு தெரியுது, மீதியெல்லாம் மறந்து போச்சுப்பான்னு சொல்லவும் ஹீரோவும் அங்கே இருக்க ஒரு பொட்டி கடையில் போய் நிறுத்தி கேட்குறாரு, நீங்கள் இங்கேயே உட்காந்துருங்க, நான் போய் பக்கத்தில் விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் மட்டும்தான் வண்டியில் அந்த பொட்டி கடைக்கு வந்திருப்பாரு. ஈபியில் வேலை பார்க்குறவர், அவருக்கு 3 பொண்ணு இருக்குது, அவரை பற்றி எதுவும் தெரியுமான்னு கேட்கும்போது அப்படி யாரும் எனக்கு தெரியாது தம்பின்னு சொல்லிட்டு பொட்டி கடைக்காரரும் சொல்லவும் இதை பற்றி அந்த பெரியவர்கிட்ட சொல்லவும் சரிப்பா வாப்பா நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கே போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ரொம்ப லேட் நைட்டாக ஆகிட்டனால எங்கேயாவது ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்கிட்டு போகலாமேன்னு சொல்ல அந்த பெரியவரும் ஓகே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து 2 பேரும் தங்கியிருக்காங்க. அடுத்த நாள் விடிஞ்சோன்னா பக்கத்துலேயே இருக்க ஒரு ஹோட்டலில் காலை சாப்பாடு சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அப்போ ஒரு சர்வர் சாம்பார் ஊற்றுறதுக்காக வந்திருப்பாரு. அவரோட காலில் ஹீரோ வேணும்னே லைட்டாக தள்ளி விட அந்த சாம்பார் நம்ம பெரியவரோட ஃபேண்டில் ஊற்றிட அதை வாஷ் பண்ணுறதுக்காக இவர் ரெஸ்ட் ரூம் போகிறாரு, பர்ஸு போன எல்லாத்தையும் வச்சுட்டு. அப்போ ஹீரோ இந்த சான்ஸுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தார். அவர் போனோடனே பர்ஸில் இருக்க 2 ஏடிஎம் கார்டையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாரு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இப்போ தான் ஹீரோக்கு தெரியுது இவர் 2 ஏடிஎம் கார்டு வச்சுருக்காரு, ஒரு இதில் தான் 8,000 இருந்திருக்கு, மீதி ஒன்றில் 15 லட்சம் இருந்திருக்குங்கிறத ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்து இது மாதிரி அனுப்பிட்டேன், எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்க எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஆகும், அதை வச்சு அவரை சுற்றி வச்சுக்கிட்டே இரு, அவரை விட்டுறாத, பின் நம்பரையும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் சரின்னு ஹீரோ ஓகே சொல்லிடுறாரு. ஸோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற ரூட்டு பக்கமாக இருந்தாலும் இவரை சுற்றி வேறு ரூட்டு வழியே அழைச்சிட்டு போகிறாரு. இதை நோட் பண்ண அந்த பெரியவர் என்ன தம்பி ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கோம், இன்னுமா என் ஃப்ரெண்டோட வீடு வரல அப்படின்னு சொல்லி நோண்டி கேட்கவும் இல்லையே உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டோம், நீங்கள் தான் மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஏமாத்துறாரு. அப்படி
அப்படியா ஃப்ரெண்டை பார்த்துட்டோம்மா, நான் தான் மறந்துட்டேனான்னு சொல்லிட்டு இவர் பேக்கை செக் பண்ணி பார்த்தா, என்னப்பா பேக்கில் பணமே இல்லை, நீ ஃப்ரெண்டை பார்த்துட்டோன்னு சொன்னேன், அவன் எனக்கு ஒரு 15 லட்சம் காசு தரேன்னு சொன்னான், அதனால தான் நம்ம அவனை பார்க்க போனோமேன்னு சொல்ல இப்போ தான் ஹீரோவுக்கு தோணுது, ஆஹா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை மட்டும் எடுக்க ட்ரை பண்ணால் இப்போ ஃப்ரெண்டு மூலியமாக வேறு 15 லட்சம் கிடைக்க போகுது, ஆக மொத்தம் 30 லட்சம் நம்ம செட்டில் ஆயிடலான்னு சொல்லிட்டு இவர் இன்னொரு ஸ்கெட்சை போட்டுட்டு மறுபடியும் போய் இவருக்கு தான் ஞாபகம் மறதி இருக்கு இல்லையா, ஈஸியாக ஏமாற்றலாம், நான் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டோம்னா சொன்னேன், அப்படி நான் சொல்லவே இல்லையே, நீங்களும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க தான் நம்ம போய்கிட்டே இருக்கோம்னு சொல்லவும் அந்த பெரியவருமே நம்பிடுறாரு. சரி வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு யதார்த்தமாக ஒரு இடத்துல வண்டியை நிறுத்த அங்கே நிறைய பேர் சீட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவுமே போய் காசு பெட்டு வச்சு விளாடுறாரு, விளாண்டு கொஞ்சம் காசும் ஜெபிக்கிறாரு. இதுக்கிடையில் ஃப்ரெண்டோட ஃபோன் கால் வரவும் அவர் போய் தனியாக நின்று பேசுகிறாரு. இந்த மாதிரி ஏடிஎம் கார்டு டூப்ளிகேட் ரெடி பண்ணியாச்சு, 2 பசங்க நீ இருக்க இடத்துக்கு டெலிவரி பண்ண வருவாங்க, வாங்கிக்கோன்னு சொல்லவும் இவர் அந்த டூப்ளிகேட் ஏடிஎம் கார்டை வாங்குறதுக்காக போன நேரத்தில் நம்ம பெரியவர் விளாடுறேன்னு சொல்லிட்டு காசை ஏமாந்துருப்பாரு. ஹீரோ திரும்ப வந்து பார்க்கும்போது வடிவேல் கூட எல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காது பார்த்து என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி விளாண்டு தோத்துட்டாரு, 10,000 பெட்டு கட்டினாரு, அதை கொடுக்கணுமா இல்லையா, கொடுக்காம கிளம்பி போகிறாருன்னு சொன்னோடனே நான் அந்த காசு தரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுக்குறாரு. 10,000க்கு 10,000 போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பெரியவர் மேலே பயங்கர கடுப்பு வேற ஹீரோக்கு. இப்போ ஒரு ஹோட்டலில் தான் மறுபடியும் ரூம் பிடிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த பெரியவர் தம்பி எனக்கு புரோட்டா சாப்பிடணும் போல் இருக்குப்பா, வாங்கி தரியான்னு கேட்கும்போது இவரால் தான் 10,000 போணுச்சு இல்லையா, அதனால் இப்போ புரோட்டாவா உங்களுக்கு கேடு, என்ன நான் வாங்கி தரணும், அதை சாப்பிட்டுட்டு செவனேன்னு கடங்கன்னு சொல்லி திட்டி விட்டுடுறாரு. இப்போ ஈவினிங் இவர் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக வந்திருப்பார் இல்லையா, அப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் அடித்து இந்த மாதிரி அவரை திட்டி விட்டுட்டேன்னு சொல்லும்போது ஏன்டா திட்டி விட்டு, அவர்கிட்ட நைஸாக பேசி பழகுனீங்கன்னா தானே உனக்கு அந்த பின் நம்பர் கிடைக்கும், அவர்கிட்ட முதல்ல நல்லா சாஃப்டாக நடந்துக்கோன்னு சொல்லவும் இவரும் அவர் கேட்ட புரோட்டா வாங்கிட்டு போய் கொடுக்கலாமேன்னு போனால் அவர் தூங்கிட்டு இருந்திருப்பாரு. அடுத்த நாள் காலைல மறுபடியும் 2 பேர் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோ நீங்கள் கேட்டு புரோட்டாவை நேற்று நைட்டு நான் வாங்கிட்டு வந்தேன், நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு சொல்லும்போது அப்படியாப்பா சரின்னு சொல்கிறாரு. இப்போ இவங்க ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணி வந்தது ஒரு ஃப்ரெண்டை பார்க்க தான் இல்லையா, அந்த ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக வரும்போது அந்த ஃப்ரெண்டு அந்த 15 லட்சம் பணத்தை நான் அக்கௌண்ட்டுக்கே போட்டு விட்டுட்டேன்ப்பான்னு சொல்லும் போது தான் ஹீரோவுக்கு தெரியுது, ஆஹா நம்ம டபுளாக கிடைக்கும்னு பார்த்தா அந்த நம்ம ஏடிஎம்மில் பார்த்த அந்த காசு தான் போல இதுன்னு சொல்லிட்டு அவரும் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கடையில் வடிவேல ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு ஹீரோட கிளம்புறாரு. அப்புறம் இடத்துல உட்காந்துருக்கும் போது ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. இதை நோட் பண்ண ஹீரோவை ஏன் சார் இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்கீங்கன்னு கேட்கும்போது இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் மட்டும்தான் இருக்குது, அவர் நம்பர் தொலைஞ்சி போச்சு, அவர் நம்பர் கிடச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லும்போது அப்போ தான் அவர் பற்றின டீட்டெயிலெலாம் சொல்லுங்கள், நான் நம்பர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இவர் ஹெல்ப் பண்ணுறேன்னு வராரு. ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணால் தானே நம்பி அவர்கிட்ட பின் நம்பர் சொல்வார். அதனால் அவரோட பேரை தெரிஞ்சுக்கிட்டு போனால் அவர் ஒரு பெரிய தொழிலதிபர் போல ஒரு ஜவுளி கடை வச்சிருக்காரு. அந்த கடைக்கு தான் இப்போ ஹீரோ போயிருக்காரு. இந்த மாதிரி ஓனர் நம்பர் வேணும்னு கேட்டால் அவங்க தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால் இவர் இன்னொரு பிளான் போடுறாரு, நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு டிப்டாப்பாக போய் இந்த மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், பிஸ்னஸ் விஷயமாக பேசுகிறதுக்காக ஓனர் நம்பர் வேணும்னு கேட்டால் இல்லை சார் ஓனர் பர்மிஷன் இல்லாமல் அவர் நம்பரை நாங்கள் யாருக்கும் தரமாட்டோம்னு சொன்னோன்னே ஆஹா இந்த பிளானும் ஊற்றிக்கிச்சேன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு ஸ்கெட்ச் போடுறாரு. ஓனர்கிட்ட பேசுகிற மாதிரியே அந்த கேஷ் கவுண்டர்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. ஆஹா திடீர்னு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சே, அப்படி உங்கள் ஓனர்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன், உங்கள் ஃபோன்லேருந்து ஓனருக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வேலை பார்க்குற நம்பர்கிட்டே போட்டு தர சொல்ல அவர் ஓனர் நம்பருக்கு போட்டு தராரு. அப்படியே இவரும் நம்பரை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அப்படியே வடிவேல்கிட்ட கொடுக்கவும் ஆஹா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, எப்படியோ எனக்காக கஷ்டப்பட்டு நம்பர் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் அந்த நம்பரில் இருக்க நபர்கிட்ட பேசினதுக்கப்புறம் இப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் இவங்க காலைல கிளம்பும்போது ஹீரோ வண்டி சாவியை காணுமேன்னு தேடிட்டு இருக்காரு. அப்போ வந்து பெரியவரும் வண்டியிலே வச்சுட்டு வந்திருப்பப்பா போய் பாருன்னு சொல்லவும் ஹீரோ வந்து பார்க்குறாரு, வண்டியிலே தான் இருக்குது. ஹீரோ ஐயோ மறந்துட்ட போல, நேற்று நைட்டு அப்படியே வண்டியிலே வச்சுட்டேன் போலன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இதுக்கிடையில் ஸ்டார்டிங் சீனில் அந்த பெரியவர் ஒரு வீட்டில் ஹீரோ பார்த்துருப்பார் இல்லையா, அந்த வீட்டில் ஒருத்தர் டெட் பாடியாக இறந்து கிடக்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது. அந்த வீட்டில் மட்டும் இல்லைங்க, நம்ம ஹீரோவும் பெரியவரும் ட்ராவல் பண்ண வழியிலலாம் நிறையா பேர் இறந்து கிடந்திருக்காங்கன்னு தெரிய வருது. இவங்க இறந்து கிடந்த வழியில் எல்லாத்துலேயுமே காணா போன பைக்கும் போயிருக்குங்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ போலீஸ் ஆஃபீஸர்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த பைக்கை திருடினவன் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறாங்க.
இதுக்கிடையில ஹீரோ எங்கேயோ போயிட்டுருக்காரு. ஆக்சுவலி அந்த பெரியவர் சொல்கிற ரூட்டுக்கெலாம் தான் இவர் போயிட்டுருக்காரு. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல போய் லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அப்போ யாருக்கும் தெரியாமல் அந்த பெரியவர் ஒரு நபருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு நீ நைட்டு வர, நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நீ யாரியா, நீ ஃபோன் அடித்து சொன்னால் நான் உடனே வந்துடணுமான்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் பேசுகிற நபரை கட் பண்ணிடுறாரு. இதுக்கிடையில் ஹீரோ வந்து அவர் தங்கியிருக்க ஹோட்டலோட அட்ரஸை ஃப்ரெண்டுக்கு சொல்லி வா மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை அந்த ஹோட்டலுக்கு வர சொல்லியிருப்பார். அப்போ ஃப்ரெண்டும் ஹீரோவும் சரக்கு அடிச்சுட்டே பேசிகிட்டு இருக்கும்போது, என்னை ஒரு தடவை இப்படி தாண்டா போலீஸ் ஃபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் நான் ஃபோனை தூக்கி போட்டு வந்து தப்பிச்சிட்டேன்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கதை வடிவேலும் காதில் வாங்குறாரு. ஏன்ப்பா ஃபோனை தூக்கி போட்ட, சிம்மை தூக்கி போட்டால் பத்தாது அப்படின்னு கேட்கும்போது, சிம்மை தூக்கி போட்டாலும் ஃபோனில் இருக்க ஒரு நம்பரை வச்சு நம்மளை ட்ரேஸ் பண்ணுவாங்களான்னு சொன்னோன்னா அப்போ தான் வடிவேலுக்கு புரியுது, ஆகா ஃபோனை வச்சு ட்ரேஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோவும் ஃப்ரெண்டும் நல்லா சரக்கு அடிச்சுட்டு மட்டையாயிடுறாங்க. அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் வடிவேல் அங்கேருந்து கிளம்புறாரு. ஒரு நபருக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு நீ வந்தே ஆகணும்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அவருக்கு மறுபடியும் ஃபோன் அடித்து இந்த இடத்துக்கு வரலன்னா எல்லா உண்மையும் உன் ஒய்ஃப்க்கு ஃபோன் அடித்து சொல்லிடுவேன்னு சொல்லவும், இவரும் வடிவேல் வர சொன்ன இடத்துக்கே அந்த நபரும் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ளே பயங்கர சண்டை நடக்குது. ஒரு கட்டத்தில் வடிவேல் அந்த நபரை கொலையே பண்ணிடுறாரு. இதுக்கிடையில் போலீஸும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இறந்து போனவங்க எல்லாருக்குமே அவங்க சாகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரே ஃபோன்லேருந்து கால் வந்திருக்கு. சிம்மு தான் வேறு ஃபோனு ஒன்று தாங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ மறுபடியும் அந்த ஃபோன் ஆன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனுக்கு தேடி போய் பார்த்தா அதுக்குள்ளே வடிவேல் எஸ்கேப் ஆகிடுறாரு. டெட் பாடி மட்டும் தான் போலீஸ் ஆஃபீஸருக்கு கிடைக்கிது. இதுக்கிடையில் இப்போ தான் வடிவேலுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, ஃபோனை வச்சு ட்ரேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சேர்ந்து வர வழியில் ஃபோனையும் தூக்கி போட்டுடுறாரு. எதுவுமே நடக்காத மாதிரி வண்டியெல்லாம் வச்சுட்டு போய் தூங்கிட்டு இருக்காரு. போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வண்டியை திருடின நபர் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த கொலையெல்லாம் பண்ணுறது வடிவேல் தான். போலீஸ் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இறந்து போன எல்லாருமே ஒரு பொண்ணோட கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணோட அம்மாவை வந்து மீட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணு இறந்து போயிருப்பா, என்னதான் பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கும் போது இப்போ தாங்க தெரிய வருது. ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணை அதே ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒரு வாத்தியார் அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி தப்பாக நடந்திருப்பார். பத்தாத்துக்கு தப்பாக நடந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு அவருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த பொண்ணை அனுப்பி வச்சுருப்பாரு. ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணுக்கு மன அழுத்தம் தாங்க முடியாமல் அவங்க ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒரு டீச்சர்கிட்ட இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த டீச்சர் மூலியமாக கோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா அந்த கேஸ் நிற்காமல் அவங்க எல்லாம் தப்பிச்சு வெளில வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் தற்கொலை பண்ணி இறந்துருப்பா. ஸோ இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட எல்லாரும் ஒவ்வொருத்தராக இறந்துட்டு வரதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்கள யார் கொன்னாலும் பரவாயில்ல, அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸருக்கு எந்த லீடுமே கிடைக்கல, யார் இவங்களெல்லாம் கொலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கிடையில் ஹீரோவும் வடிவேலும் ஒரு வழியாக போயிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, இந்த வழியில் தான் எங்கள் வீடு இருக்குது, எங்கள் வீட்டுக்கு போயிட்டு போகலாமா சார்னு கேட்கவும் வடிவேலு ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. போய் அம்மாவை தான் பார்க்குறாரு. என்னடா இன்னுமாடா திருட்டு தொழிலை பண்ணிகிட்டு இருக்கா, அதுலேருந்து முதல்ல வெளில வாடான்னு சொல்லி அட்வைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோட வீட்டில் எல்லார்ட்டையும் பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலாமேன்னு பார்க்கும்போது அங்கே இருக்க கல்யாண ஃபோட்டோவை பார்க்குறாரு. அதாவது ஹீரோட அம்மா அப்பா கல்யாண ஃபோட்டோவை, அதில் டேட்டு கூட இருக்கும். அதை பார்த்தோன்னே இவருக்கு இவரோட ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா அதே நாளில் தான் இவருக்கும் கல்யாணம் ஆகிருக்கும். இவர் ஒய்ஃப் ஒரு டீச்சராக இருப்பாங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா நடுராத்தில் இவங்க ஒய்ஃப் எழுந்திரிச்சு சமைச்சிட்டு இருப்பாங்க. இந்நேரத்தில் என்னம்மா பண்ணுறேன்னு கேட்கும்போது, இல்லைங்க சமைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, மணி 12மான்னு சொல்ல, 12 நான் விடிய காலில்னு நினச்சேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வடிவேலோட ஒய்ஃபுக்கு ஞாபக மறதி வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இது வர வர தீவிரமாக தான் ஆகுன்னு சொல்லிட்டு டாக்டர் சைட்லேருந்து சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இவங்க ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணு கூட இந்த உண்மை எல்லாத்தையுமே இந்த டீச்சர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்படியாவது இந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு இவங்க தான் கேஸும் போட்டிருப்பாங்க. அதில் சாட்சி சொல்கிறதுக்காக வரப்போ இவங்களுக்கு அந்த பொண்ணு சொன்ன எல்லாமே மறந்து போயிடுது. அதனால் இவங்க எதுவுமே சொல்லாமல் நிற்கிறனால இவங்க பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நியாயம் கிடைக்காம போயிருக்கும். எல்லாரையும் நிரபராதி, சரியான எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. இதை நினச்சி உங்களுக்கு இன்னும் வருத்தம். ஆல்ரெடி உங்களுக்கு ஞாபக மறதி இருந்தனால இவங்க ஹஸ்பண்டே இவங்க சுத்தராக மறந்துடுறாங்க. ஒரு டைம் இவங்க ஹஸ்பண்டை போலீஸ்ன்னு நினச்சிட்டு அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் சார்னு சொல்லிட்டு இவரை போலீஸாக நினச்சி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. கொஞ்ச நாளில் அந்த வியாதி முத்தி இவங்களும் இறந்து போயிருப்பாங்க. தன்னோட ஒய்ஃபு கடைசியாக நினச்சதை அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு தான். ஸோ அதை நம்ம எப்படியாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தான் வடிவேல்
சொல்லி இந்த பாதிக்கப்பட்ட ஸ்கூல் பொண்ணை அபியூஸ் பண்ண ஒவ்வொருத்தரா தேடி கண்டுபிடிச்சு கொண்டுகிட்டு இருக்காரு. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்து, சார் வாங்க கிளம்பலாம், என்னத்தை யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க கிளம்பி கொஞ்ச நேரத்துல ஹீரோவோட அம்மா கிட்டேருந்து ஃபோன் வருது. என்னடா 10 லட்சம் செக்கு நம்ம சாமி ஃபோட்டோ முன்னாடி இருக்குடான்னு சொல்லும்போது அப்போதாங்க வடிவேல் சொல்கிறாரு, நான் தான் அந்த 10 லட்சத்தை வச்சேன், இனிமேல் திருடாமல் அந்த காசை வச்சு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லவும் ஹீரோவுக்கு ரொம்பவே மனசு டச்சிங்காக ஆயிடுது. இவர்கிட்டேருந்து எப்படியாவது அந்த காசை திருடலான்னு பார்த்தா இவரே நமக்கு 10 லட்சம் கொடுத்துட்டாரேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இனிமேல் திருடெல்லாம் வேணாம், இவருக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும் போதுங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. இதுக்கடையில் போலீஸ் டீமை காட்டுறாங்க. ஒரு பொட்டி கடையில் வந்து ஹீரோ அட்ரஸ் கேட்டிருப்பார் இல்லையா, அந்த பொட்டி கடைக்காரர் அந்த வண்டியில் வந்த பையனை நான் பார்த்துருக்கேன், நான் வரைகிறதுக்கான அடையாளம் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் மூலியமாக தான் இப்போ ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோட உருவத்தை ஓரளவு ஸ்கெட்ச் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோவும் வடிவேலும் புதுசாக ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஒரு சாப்பாடு ஆர்டர் போட்டிருப்பார் போல், அதுக்காக காசு எடுக்கலாமேன்னு பார்த்தா இவரோட பர்ஸில் காசு இருக்காது. சரி வடிவேலோட பர்ஸ் எடுத்து அதுலேருந்து காசு எடுத்து கொடுக்கலான்னு சொல்லி அவரோட பர்ஸ் எடுத்து அதில் எக்கச்சக்கமான சிம் இருக்குது. இவ்வளோ சிம் வச்சுருக்காருன்னா இவர் ஏதோ தப்பான வேலை தான் பண்ண சான்ஸ் இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே பாத்ரூமில் இருக்க நம்ம வடிவேலை காட்டுறாங்க. இவர் யாருக்கோ ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணுறாரு, எனக்கு சின்ன பொண்ணுங்க வேணும்னு சொல்லிட்டு லொக்கேஷனை நான் அனுப்புகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. இதை வெளியில் இருக்க ஹீரோக்கு வேற சந்தேகம் வந்துருச்சு இல்லையா, வடிவேல் ஏதோ தப்பான வேலை தான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அதனால இவர் என்ன பண்ணுறாரு, இவரோட ஃபோனில் கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த ரூம்லேயே ஒரு இடத்துல ஓரமாக ஒளிய வச்சுட்டு இவர் ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி ரெஸ்ட் ரூம் போகிறாரு. ரெஸ்ட் ரூமில் போய் ஒரு 10 நிமிஷம் ஒளிஞ்சிட்டு இருந்துட்டு வெளில வந்து பார்த்தா வடிவேல் வந்து சரக்கு ஊற்றி வச்சிருக்காரு, வாப்பா குடிக்கலான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஹீரோவுமே போய் குடிச்சிட்டு இந்த ஒரு நிமிஷம் இருங்க நான் ஃபோன் பேசிட்டு வரேன் அம்மாட்டன்னு சொல்லிட்டு இவர் ஒளிய வச்சிருந்த ஃபோன் எடுத்துட்டு இவ்வளோ நேரம் ரெக்கார்டான வீடியோவை பார்க்குறாரு. அப்போ தாங்க வடிவேல் வந்து சரக்கில் ஏதோ ஒரு மருந்தை கலக்குறாரு. இது தெரியாமல் நம்ம குடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. உடனே வெளில போய் என்னென்னமோ பண்ணி வாந்தி எடுத்துடுறாரு. ஆக்சுவலி ஹீரோக்கு இப்போ தான் புரியுது, இவர் டெய்லியும் சரக்கில் நமக்கு தூக்க மருந்து தான் கலந்து வச்சிடுறாரு போல். நம்ம நல்லா நைட்டு தூங்கினதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு இவர் எங்கேயோ வெளில போகிறாருங்கிறத ஓரளவு கெஸ் பண்ணுறாரு. இந்த தடவை தான் இவர் குடித்ததெல்லாம் வாந்தி எடுத்துட்டார் இல்லையா, அதனால் தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. வடிவேல் ஹீரோ தூங்கிட்டாராங்கிறத உறுதிப்படுத்திட்டு ஃப்ளாட்லேருந்து கிளம்பும்போது பின்னாடியே ஹீரோவும் போகிறாரு. இந்த தடவை வடிவேல் வண்டி எடுத்துகிட்டு போகல, டாக்ஸி பிடிச்சி தான் போகிறாரு. அதனால் ஹீரோ வண்டியை எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போனால் வடிவேல் சொன்ன ஆள் சொன்ன இடத்துக்கு வரல போல, அதனால இவர் திரும்பி ரிட்டர்ன் வந்துடுறாரு. ஐயோ இவர் கிளம்புறாரு, இவருக்கு முன்னாடியே நம்ம உள்ளே போய் தூங்குற மாதிரி நடிக்கணும்னு சொல்லிட்டு இவரும் வேகமாக வண்டி ஓடிட்டு வந்து ஒரு வழியாக வடிவேலுக்கு முன்னாடியே வந்து ஹீரோவும் ஃப்ளாட்டில் படுத்துடுறாரு. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஃப்ரெண்டுக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ண ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வந்த ஃப்ரெண்டும் இவ்வளோ தப்பானவன் தெரிஞ்சு இவனை எப்படா நம்ம உயிரோட விடுறது, இவனை நம்ம கொன்னுடலான்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் போட்டு ஹீரோ ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அதாவது வடிவேலை ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. வடிவேல் வந்து ஃப்ரெண்டோட ஜீப்பில் ஏறிக்கிறாரு, ஹீரோ பின்னாடியே வண்டி ஓட்டிட்டு வராரு. அப்போ அந்த ஜீப்பில் ஒரு கீச்செயின் தொங்குது. இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பார் இல்லையா, அந்த வாட்ஸ்அப்போட டிபியில் இந்த பொம்மை தான் இருக்கும். ஸோ நம்ம கொல்ல வேண்டிய 5வது நபர் இவர் தான் சொல்லிட்டு வடிவேலுக்கும் புரிஞ்சிருது. 10வதுக்கு இவன் தான் கண்டுபிடிச்ச உடனே ஹீரோக்கு ஒரு ஃபோன் காலையும் போட்டு சைலண்டில் யாருக்கும் தெரியாமல் ஃபோனையும் ஒழிச்சு வைக்கிறாரு. நீ தானே அந்த பொண்ணை ரேப் பண்ண விஷயத்தில் சம்மந்தப்பட்டவன் கேட்கும்போது, ஆமாம் நான் தான் பண்ணேன், என்னை தான் கொல்லான்னு நீ அடுத்து ஸ்கெட்சு போட்டிருக்கேங்கிற விஷயம் வரைக்கும் எனக்கு தெரியும், ஆனால் ஹீரோ நீ தான் தப்பானவன் நினைக்கிறான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் ரொம்ப துமுறா பேசுகிறாரு. இப்போ நானும் ஹீரோவுமே சேர்ந்து உன்னை கொல்ல போகிறோன்னு சொல்லிட்டு வடிவேலை கட்டி வச்சிருக்காரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்த உடனே வடிவேலை தான் அடிக்க போகிறாரோன்னு நினச்சா அதாங்க இல்லை, கூட இருந்த ஃப்ரெண்டை தான் அடிக்கிறாரு. ஏன்னா வடிவேல் தான் கரெக்டாக ஃபோன் காலை ஆன் பண்ணி வச்சுருப்பார் இல்லையா, இது எல்லாத்தையும் பேசின எல்லாத்தையும் ஹீரோ காதில் வாங்கியிருப்பார். நம்ம கூட இருந்த ஃப்ரெண்டு தான் தப்பானவங்கிற விஷயமும் ஹீரோக்கு தெரிஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன பொண்ணை ரேப் பண்ண எல்லாரையும் தான் தேடி கொண்டு பிடிச்சி இவர் கொலை பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் மேலே எந்த தப்பும் இல்லை, ஒரு நல்லவருங்கிற விஷயமும் ஹீரோக்கு தெரிஞ்சிருது. அப்புறம் என்னங்க, தன்னோட ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம ஃப்ரெண்டே ஹீரோ கொலை பண்ணிடுறாரு. 10வதுக்கு போலீஸும் எப்படியும் இந்த இடத்த நோப்பம் முடிச்சு வந்துடுறாங்க. ஹீரோ கையில் இருக்க ஆயுதத்தை நீ கொடுப்பா, உன் மேலே எந்த பழியும் விழக்கூடாது, நான் ஆல்ரெடி 4 கொலை பண்ணிட்டேன், 5வது கொலையாக இதையும் நான் ஏற்றுக்கிட்டு நான் ஜெயில் தண்டனை அனுபவிக்க போகிறேன், எனக்குன்னு யாரும் இருக்கா, சாக போகிற காலத்தில் எங்கே இருந்தால் என்ன, நான் போய் ஜெயிலே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவரும் அந்த பழியை ஏற்றுக்கிறாரு. இப்போ 2 பேருமே ஜெயிலுக்கு தான் போகிறாங்க. ஏன்னா
கொலை பண்ணதுக்கு உதவியாக இருந்ததுக்காக ஹீரோவுக்கு 2 மாதம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. இதோட இந்த படமும் முடியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதில் எல்லாம் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை பற்றின அப்டேட்லாம் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் உடனுக்குடன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.